நெஞ்சில் குடியிருக்கும் பார்வையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று எனது காலை உணவு இது 100வது ஷார்ட்ஸு. அதனால் பிரம்மாண்டமான உணவு, ஒரு பிரம்மாண்டம் ஷங்கர் ஃபில்ம் மாரி இருக்குது இந்த உணவெல்லாம். முட்டைகள் புரோட்டீனுக்காக, நாட்டுக்கோழி வறுவல், கவலை மீன், ஒமேகா சத்து, கண்ணுக்கு நல்லது, உடலுக்கு வலிமை தரும், எலும்புக்கு நல்லது. சப்பாத்தி, நார்த் இந்தியன் சப்பாத்தி டிசைனாக இருக்குது. கருங்குருவை கஞ்சி, சவ் கூட்டு, மிகுந்த நார் சத்து உள்ளது, புற்றுநோய்க்கு நல்லது, சர்க்கரை வியாதியை குணப்படுத்தும். அவரைக்காய், பட்டை அவரைக்காய் முட்டை, பாலக்கீரை கண்களுக்கு நல்லது, இரும்பு சத்து கொண்டது. பச்சைப்பயிறு ஸ்ப்ரவுட்ஸு, இது முடி நல்லா வளரும், மேனியும் ரொம்ப மினுமினுப்பாக இருக்கும். இளமையாக இருக்கணுன்னாக்க இந்த முளைக்கட்டிய பச்சைப்பயிறு, பாலக்கீரை, அவரை, சவ் சப்ஜிகள், அதாவது காய்கறிகள், ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி, பீட்ரூட்டு, இவை அனைத்தும் சாப்பிட்டாக்க ரொம்ப நல்லது. மிளகு சாதம், இன்றைக்கி 100வது வீடியோ, அதாவது 100வது ஷார்ட்ஸு. அதனால தான் இன்றைக்கி ஐட்டங்கள் அதிகம். கத்திரிக்காய் வறுவல், இதெல்லாம் நம்மளுடைய கார்டனில் இருந்து. இந்த சவ் கொல்லிமலை சவ் ஃப்ரெஷ்ஷு ஆர்கானிக், ஒரு வீட்டில் விளைஞ்சதை அவங்க கொடுத்தாங்க, ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க. அந்த சவுனுடைய இன்னொரு சவ் ஃப்ரெண்டு கூட்டாயிருக்கு. ஆரஞ்சஸ், ஆப்பிள், பைனாப்பிள், கொல்லிமலை பைனாப்பிள், பப்பாயா கொல்லிமலை, கஸ்டர்ட் ஆப்பிள், அதாவது சீத்தாப்பழம், கொல்லிமலை சீத்தாப்பழம், சவ் சாப்பிட்றதுக்கெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இங்கே வெஜிடபிள் சூப் வர வந்திருக்கு. இவை அனைத்தும் காலை உணவு. உங்களுக்கு ஹெலிகாப்டர் ஷாட்டில் காமிக்கிற பாருங்க. இந்த ஹெலிகாப்டர் ஷாட்டு, ட்ரோன் ஷாட். இதெல்லாம் சாப்பிட்டா எப்படி பசிக்குன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஈவினிங் பசிச்சா, அதாவது மாலையில் பசித்தால் கொஞ்சம் சிறிது கஞ்சி குடிக்கலாம். ரொம்ப ஹெவியான சாப்பாடு ஈவினிங்கில் சாப்பிடக்கூடாது. மத்தியானம் அறவே சாப்பிடக்கூடாது. இது சாப்பிட்டுட்டு சுறுசுறுப்பாக எல்லா வேலைகளும் செய்யணும். சாப்பிட்ட உடனே தூங்கக்கூடாது. தூக்கம் வந்தாலும் வேலைகள் தான் செய்ய வேண்டும். ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. 20 ஐட்டங்கள் இருக்கின்றன. மிளகு சாதம், வாழ்க வளமுடன். சப்ஸ்கிரைப் செய்யவும், இதுபோல் உண்டு மகிழவும், உடலையும்
அறிவையும் ஞானத்தையும் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று இறைவனை வேண்டுகிறேன். வாழ்க வளமுடன், உண்டு மகிழுங்கள். நன்றி.